ஒழுக்கமும் எளிமையும் உள்ளவர்களாக உமது சத்திய வழி நின்று சிறப்பாய் பணியாற்ற வேண்டிய ஆசையையும் அருளையும் அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமுதாயத்தை அதற்குரிய அடையாளங்களையும் தொடர்ந்து சிறப்பாய் கொண்டு செல்ல தேவையான சக்தியை எமக்கு தந்தருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியாகிய தேவனே, இன்றைய இறுக்கமான வாழ்வியல் சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் நல்லவற்றை புனிந்திருந்து நமக்கு நல்ல சமுதாயத்திற்கு பயன் தரும் விடயங்களை திடமான மனத்துடன் துணிந்து செயலற்ற ஆவியின் கொடைகளை நமக்கு நிறைவாய் அளித்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, பல்வேறு விதமான நோய்களினாலும் கவலைகளினாலும் மனவேதனைகளாலும் அல்லலும் அனைத்து மக்களையும் உமதிரிய கூட்டில் வைக்கின்றோம். குறிப்பாக இத்தாலியின் வைத்தியசாலையில் அவரையும் உமது ஊரவரான மணி அவர்களுக்காய் மன்றாடுவோம். அவர்கள் ஒருவர் மீதும் மனமிறங்கி அவர்களது மனவேதனைகள் நீங்கி மன அமைதி கிடைக்க அருள் புரிய வேண்டியும் அவர்களது குடும்பத்தினருக்கு மனத்திடனை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே, நம் இளைஞ ஜோதிகளை கண்ணோக்கும், அவர்கள் மீது இறங்கும். உம் அன்பின் ஆற்றலையும் ஆளுமையையும் அவர்களுக்கு அளித்தரணும். அவர்கள் எப்பொழுதும் சாந்தமும் மனித நேயமும் கொண்டவர்களாக, பெற்றோர்களின் கரிசனையுடன் அன்பு செய்பவர்களாக வாழ ஆசீர்வாதம் அளித்தரணும். அவர்களது எதிர்கால வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ள தேவையான இலக்குகளை சென்றடைய அவர்களுக்கு வேண்டிய ஆற்றல்களை அளித்து உன் கரங்களில் அவர்களை தாங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கனிவு நிறைந்த தந்தையே இறைவா, சிறுவர்களையும் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் உமது வார்த்தையாகிய நல்விதிகளை தங்களின் உள்ளங்களில் பெற்றுக்கொண்டு அவர்கள் வளர்ந்து முதிர்ந்து உலகின் வாழ்விற்காக நற்பயன்களை நல்கிட அருந்தர வேண்டும்